தமிழக கிளம்பினருக்கும் வணக்கம். புதுமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் அவருடைய இயக்கத்துல சசிகுமார், சிம்ரன், கமலேஷ், அதுக்கப்புறம் மிதுன் ஜெய் சங்கர் அவர் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த திரைப்படம் வெளியே இருக்கு. இந்த படத்தோட கதை இலங்கையில வருமானமே இல்லாம வாழ்வாதாரத்தை இழந்து ஒரு அகதியா இந்தியாவுக்குள்ள சென்னைக்குள்ள வர ஒரு குடும்பம், யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு சென்னைக்குள்ள வரும்போது மேல வானம் கீழே பூமி அன்பு செலுத்தின இந்த உலகமே சொந்தக்காரங்க தான் அப்படின்னு ஒரு அன்பை அடிப்படையா வைத்து கொண்ட ஒரு கதை தான் இந்த திரைப்படத்தோட கதை. அகதிகளை சென்னைக்கு வந்து போலி ஐடி ரெடி பண்ணி எப்போனாலும் மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பதட்டமான ஒரு குடும்ப சூழல்ல ராமேஸ்வரத்துல யாரோ வச்ச குண்டுவெடிப்புக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு இவங்கள போலீஸ் வலைவீசி தேடுது. ஸோ அதெல்லாம் சமாளிச்சு இவங்க எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்றதும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அப்படின்றத அவ்வளோ அழகா இந்த படத்தோட இயக்குனர் இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்கிறாரு. முக்கியமா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரங்கள், இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் திரைப்படத்தில் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனியான முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒரு முக்கியத்துவத்தோட கொண்டு வந்து மொத்த கதைகளை நிறுத்தினது அப்படின்றது இயக்குனரோட ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை. படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் கிரௌட் இருந்தாலும் யாருக்கும் இந்த வலுக்கட்டாயமா திணிக்கிறது, இந்த அன்வான்டா யூஸ் பண்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரைட்டிங்லேயே என்னென்ன கதாபாத்திரம் இப்படி தன்மை கொண்டது அப்படின்னு அவ்வளவு சூப்பரா இந்த படத்தோட இயக்குனர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்துல வர எமோஷனல் காட்சிகளாகட்டும், அதை தொடர்ந்து வர அந்த காமெடி காட்சிகளாகட்டும், அதை தொடர்ந்து வர அந்த உணர்வுபூர்வமான ஒரு சில காட்சிகளாகட்டும் எல்லாத்துலயுமே பிரமாதமா பண்ணிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர். அதுலயும் படத்துல காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல், என்ன சொல்றது, தியேட்டர் பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த மலைநூறு நாட்டம் அந்த ஒரு சாங் ஒன்று இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த சீக்வன்ஸ். அட்லா அந்த சீக்வன்ஸும் சரி, அதை தொடர்ந்து வர காமெடி, அதுக்கான இந்த சாங் அப்படின்றது பாத்தீங்கன்னா தியேட்டர் பயங்கர பிளாஸ்ட். அதே மாதிரி இந்த சர்ச்சில் ஒரு போட்டோ காமெடி ஒன்று வரும், அதுவும் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த சின்ன பையன், அந்த முள்ளி இருக்கிறான்ல அந்த கமலேஷ், அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கோர் பண்றான். ஒரு சாதாரண ஒரு சீனு, ஹாப்பி ஓணம் அங்கிள் அப்படின்னு சொல்லுவான். நீங்க அந்த சீனை தியேட்டர்ல பார்த்தா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியும். அந்த பையனோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வேற லெவல். எனக்கு இந்த படத்துல பிடிச்சதே கண்ணீர் வர அளவுக்கு எமோஷனல் காட்சிகளும் இருக்கு, அதே மாதிரி சிரிச்சே கண்ணீர் வர அளவுக்கு காமெடி காட்சிகளும் இருக்கு. இந்த படம் இதுதான் டைரக்டர் வந்து முதல் படம், ஆனா காட்சிகள் பல காட்சிகள் அவ்வளவு மெச்சூரிட்டி எடுத்துருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு அப்பா பையனுக்கு ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. அதை தொடர்ந்து அதுல இருந்து அப்படி அந்த எமோஷனல்ல நமக்கே கண்ணீர் வர அளவுக்கு அந்த ஒரு காட்சி எடுத்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டியூன் ஆகி அதுல இருந்து ஒரு காமெடி பிளாஸ்ட் ஒன்று இருக்கும். அதெல்லாம் வேற லெவல். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வீடுகள்ல யதார்த்தமா நடக்கும். வீடே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமா சூழ்ந்திருக்கும். அதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு காமெடி வந்து அந்த ஒரு காமெடி வீட்டுல இருக்க மொத்த பேரோட மனசையும் மாத்தி அத்தனை பேரும் சிரிக்க வைக்கும். இது அவ்வளவு யதார்த்தமா அந்த காட்சி எடுத்ததுன்றது உண்மையிலேயே இந்த டைரக்டரை மனசு விட்டு பாராட்டலாம் அந்த ஒரு காட்சிக்காகவே. இந்த படத்துல நிறைய லொகேஷன் சேஞ்ச் அப்படின்றது இல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நிறைய கதாபாத்திரங்கள் வச்சு அந்த நிறைய கதாபாத்திரத்துக்குள்ள அந்த எமோஷனல் காட்சிகள் ஒரு யதார்த்தமாகவும் உணர்வுபூர்வமாக அந்த காட்சிகள் எடுக்கிறதுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உண்மையில ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலகட்டத்தில் உதாரணத்துக்கு ஒரு விசுசார் திரைப்படங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நிறைய கதாபாத்திரங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இருந்த பாச போராட்டம், அந்த உணர்வுகள், அந்த ஒரு யதார்த்தமான காட்சிகளை கொண்டு வந்து விசுசார் திரைப்படங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட விசுசாரோட சம்சார மின்சாரம் அந்த டைப் ஒரு திரைப்படமா ரொம்பவே சூப்பரா எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு அழகான ஒரு சிம்பிளான ஒரு கதை எடுத்து அதுக்கு சூப்பரான ஒரு திரைக்கதை அமைச்சு அந்த திரைக்கதைக்கு ஏற்ற அந்த கதாபாத்திரம் வடிவமைச்சு அந்த கதாபாத்திரத்துக்கேற்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட இயல்பான யதார்த்தமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நடிப்பை வாங்கி ஒரு அழகான எப்படி சொல்றது ஒரு ஃபுல் பேக்கேஜ், ஒரு ஃபேமிலி டூர் போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜான ஒரு திரைப்படமா தான் இந்த திரைப்படம் இருக்கு. படத்துல எமோஷனல் சீக்வன்ஸ் அப்படின்றது அவ்வளவு சூப்பரா கனெக்ட் ஆகுது. முக்கியமா சசிகுமார் சாரோட நடிப்பு அது ஏற்கனவே பிரமாதமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பையன்கிட்ட உடஞ்சி பேசுறது அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த நெய்பர் பக்கத்து வீட்டு பையன் வந்துட்டு அந்த சர்ச்சில் பேசுவாப்புல அந்த ஒரு சீக்வன்ஸா இருக்கட்டும், இப்படி பல காட்சிகள் நம்மள பயங்கரமா கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா அவ்வளவு யதார்த்தமா எடுத்துக்கிறாங்க. படத்தோட உணர்வுபூர்வமான காட்சிகளை எங்கேயுமே உறுத்தாம இந்த கதைக்கேத்த அந்த பின்னணி இசை அமைச்சு அந்த கதையோட சேர்ந்து வர பாடல்களை கொடுத்து ரொம்பவே பிரமாதப்படுத்திருக்கிறாரு இசையமைப்பாளர் சியான் ரோல்டன் அவர்கள். படத்துல நிறைய வசனங்கள் ரொம்ப நல்லா இருந்து, முக்கியமா அந்த லவ் ப்ரொபோசல் பண்றப்ப அந்த கடல் தாண்டி வந்த அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கும், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நான் தமிழ் இப்படி பேசுறது பிரச்சனையா இல்ல நான் தமிழ் பேசுறதே உனக்கு பிரச்சனையா அப்படின்ற ஒரு போற போக்குல ஒரு காட்டு ஒன்று காட்டிருப்பாங்க. இந்த மாதிரி படத்துல நிறைய வசனங்கள் ரொம்பவே சூப்பரா இருந்து. ஆக்சுவலா கலகலப்பு 1க்கு அப்புறம் மரகத நாணயத்துக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறந்த ஒரு காமெடி படம். எப்படி சொல்றது, மனசு விட்டு என்ன சொல்றது எல்லா கவலையும் மறந்து ஒரு சந்தோஷமா பார்த்து ஒரு திரைப்படம்னா கண்டிப்பா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த திரைப்படம் தான் சொல்லுவேன். அதே மாதிரி படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. ஏன்னா திடீர்னு ஒரு இளைஞர்ல இருந்து ஒருத்தருக்கு இவ்வளவு ஆதரவு கிடைக்குமா, எல்லாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எல்லாரும் இப்படி பழகுவாங்களா, எதுலையுமே மாட்டாங்க இப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் கூட
அதெல்லாம் மறந்து ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப் போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இந்த திரைப்படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஃபேமிலியோட போய் பாருங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒன்னு ஓவர் ஆர்ட் ஃபில்மா எடுக்கிறாங்க, அப்படின்னா ஓவர் ஆக்ஷன் ஃபில்மா எடுக்கிறாங்க. இந்த மாதிரி காமன் ஃபில்ம் எடுக்கிறதுன்றது ரொம்பவே கம்மியா இருக்கு. அதாவது இந்த காமன் ஆடியன்ஸ் மனசு விட்டு போய் சந்தோஷமா சிரிச்சுட்டு வர மாதிரி இந்த மாதிரியான ஒரு காமன் ஃபில்ம் வந்து நிறைய பேர் இங்க எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு திரைப்படத்தை கொடுத்ததுக்காக இந்த இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள்.